ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் அனிதா சக்தி. பிரேக் போதும்னு நினைக்கிறேன். உங்களுக்காக ஒரு நியூ ட்ராமா கொண்டு வந்திருக்கேன். இந்த ட்ராமாவோட பேர், இதோட தமிழாக்கம் என் விவசாயத்தை தொந்தரவு செய்யாதே. இதில் ஒரு 24 எபிசோடு இருக்குது. ஃபர்ஸ்ட் எபிசோடை இன்னைக்கு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே ஹீரோயினையும் ஹீரோவையும் காமிச்சிடுறாங்க. இவங்க தான் நம்மளோட ஹீரோயினி எக்ஸியோ மேன். இவர் தான் நம்மளோட ஹீரோ லின் எக்ஸியன். நீ இன்னும் எழுந்திருக்கவே இல்லையா? சீக்கிரம் வா, கிளம்பலாம், டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ கூப்பிட, லினிக்ஸியன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி கேட்பாங்க. உடனே அவர் கிஸ் பண்ணுறதுக்காக கிட்ட வருவார். இது எல்லாமே இவங்களுக்கு கனவாக தான் இருக்கும். எழுந்திரிச்சு பார்த்து காலங்காத்தால என்ன இது கனவு, யார் அவன், என்னோட கனவுல எதுக்கு வரான் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது திரும்பவும் ஒரு மாயை காமிக்கிறாங்க. என்னோட வீட்டில் இருந்தா நீ போ, நீ என்னை இன்னமும் நம்பலையா? உன்னோட ஹார்ட்ல எனக்கு இந்த மாதிரி இடத்த தான் நீ கொடுத்து வச்சிருக்கியா? இங்கிருந்து போயிடு. அவ தான் சொல்கிறாள், நீ என் பேரனே கிடையாது, என் மூஞ்சிலே முழிக்காத. என்னது இது, எனக்கே இந்த மாதிரியெல்லாம் தோணுது அப்படின்னு சொல்லி ஹீரோயினி யோசிச்சுட்டு ஆத்தங்கரையில் துணி துவைக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. அப்போ ஒருத்தர் அவங்க கிட்ட பேச்சு கொடுத்துட்ருப்பாங்க. உங்களை பொண்ணு பார்க்கறதுக்கு ரொம்ப பணக்காரம் ஒருத்தவன் வரான், உங்களை கல்யாணம் பண்ணுறதுக்கு அக்ரிமெண்ட் கூட போட்டுட்டான் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருப்பாங்க. சமயம் நம்ம ஹீரோவை காமிப்பாங்க. இது எல்லாத்தையும் அவர் டேப்பில் பார்த்துட்டு வருவார். அவ்வளோ பெரிய பணக்காரனுக்கு பொண்ணு எங்கேயும் கிடைக்கலையா? போய் என்ன எதுக்கு பார்க்க வரணும்? அப்படியே இருந்தால் அந்த கான்ட்ராக்டில் சைன் பண்ணவன் எப்படி நினச்சிங்க? வேறு வேலை இருந்தால் பாருங்கள். பணக்காரனுக்கு வாக்கப்பட கசுக்கமா என்ன? ஓ அப்படியா, கொஞ்சம் இங்கே கிட்ட வாயே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு அவங்க கையில் வச்சிருக்க கட்டை வச்சு, ஏன்டா என்ன பார்த்தா உனக்கு இழிச்ச வாய் மாதிரி தெரியுதா? எங்கேயோ இந்த கான்ட்ராக்டை கொடுத்துட்டு எவனை பொண்ணு பார்க்க வரான்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்டையால் அடிப்பாங்க. பாஸ், இந்த பொண்ணெல்லாம் ரொம்ப லோக்கல் மாதிரி தெரியுது, இதெல்லாம் தேவையா பாஸ்? என்னடா பண்ணுறது, என்னோட தாத்தா என் தலையில் இப்படி ஒரு குண்டை எழுதி வச்சுட்டாரே, கேன்சல் பண்ண தான் போயிட்டுருக்கேன் போ. ஒரு பக்கம் ஹீரோயினி வீட்டுக்கு வந்து சமைச்சிட்ருப்பாங்க. அப்போ அவங்களோட அம்மா, இங்கே தான் இருக்கியா, அவனை எங்கெல்லாம் தேடுறது? என்னம்மா, என்ன விஷயம்? கொஞ்சம் திரும்ப, என்ன பண்ணுற, இதை போட்டுக்கோ. இப்போ தான் ரொம்ப அழகாக இருக்க. திரும்பவும் ஆரம்பிச்சிட்டிங்களா? அந்த வில்லேஜுக்கு தான் நம்மளோட ஹீரோ வந்துட்டுருக்காரு. அப்புறம் நான் உன்கிட்ட முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லணும். உன்னோட ஆன்ட்டி உனக்கு ஒரு வரன் பார்த்துருக்காங்களாம். நான் சொல்கிறது கேளு, அவன் உன்னை கேரிங்காக பார்த்துப்பான், நிறைய காசு வச்சுருக்கான், ரொம்ப அழகானவன் கூட. இது வரைக்கும் நீங்கள் எத்தனையோ பண்ணிட்டீங்க, இப்போ மட்டும் நான் ஒத்துக்கிறேன், அதுக்கப்புறம் ஒத்துக்க மாட்டேன். சரி, ஆனால் அவன் இன்னைக்கு தான் வரானா? நீ கொஞ்சம் ரெடி ஆகிடு. என்னம்மா சொல்கிற, நீ எல்லாம் ஒரு பெத்த தாயா, இப்படி என்னை கேட்காம முடிவெடுத்துட்டே இருக்க? அந்த பொண்ணு வீட்டை விசாரிக்க சொல்லு. என்னடா பார்த்துட்ருக்கீங்க, போங்க. பாஸ், இது ரொம்ப கலிஜியான ஏரியா மாதிரி தெரியுது, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ப்ளீஸ். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ மட்டும் இந்த பிளைண்ட் டேட்டுக்கு ஒத்துக்கல, நான் சூசைட் பண்ணிப்பேன். இப்படியாம என்ன மிரட்டுவேன்? சரி, ஆன்ட்டி கொண்டு வந்த பிளைண்ட் டேட்டுக்கு நான் ஒத்துக்கிறேன். நான் நினச்சி கூட பார்க்கல, நீ நோ சொல்லிட்டா இவளுங்க மத்தியில் நான் எப்படி முழிக்க முடியும்? அதாம்மா. சரி, நீங்கள் சொன்னதை நான் ஏற்றுக்கிட்டல, தயவு செஞ்சு இதுக்கப்புறம் எந்த மாப்பிள்ளை பார்க்குறதையும் ஆரம்பிக்காதீங்க. சரி, பண்ண மாட்டேன், இதுக்கு ஒத்துக்கிட்டல, அது போதும். எங்கே போய் முடிய போதோ? என்னடி அப்படி பார்த்துட்ருக்க? எக்ஸியம்மானோட மாப்பிள்ளடி, எல்லாரும் வாங்க வாங்க, மாப்பிள்ளை வந்துட்டாரு. முனியம்மா சீக்கிரம் வாடி, மாப்பிள்ளை வெளியில் வந்துட்டாரு பாரு. வாங்க வாங்க. ஏன் பேரண்ட்ஸ் யாரையும் கூட்டிகிட்டு வரலீங்களா நீங்கள்? சரி பரவாயில்ல, இருக்கட்டும், விடுங்க. ஓ, என் தாத்தா தேடி வச்ச பிரச்சனை இதுதானா? அந்த பொண்ணு இவதானா அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்துட்ருப்பாரு. என்ன பார்த்துட்டே இருக்க, வா வா, மாப்பிள்ளைக்கிட்ட 4 வார்த்தை நல்லா பேசு. என்னது? முனியம்மா, உன் பொண்ணுக்கு நல்லா ஆன்சமான மாப்பிள்ளை பார்த்துப்பட்டு போல. நீங்கள் தான் என்னோட ஆன்ட்டி சொன்ன மாப்பிள்ளையா? ஆமாம், நான் தான் அப்படின்னு சொல்லி ஹீரோ ஒத்துப்பாரு. ஐயோ, ஒரு பேசுறது கூட பாருங்களேன் இவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குன்னு. சரி, கொஞ்சம் உங்களுக்கு ப்ரைவேட் பிளேஸ் வேண்டாமா? கிளம்புங்க, காற்று வரட்டும். ஏன் முன்ன பின்ன யாரையும் பார்த்தது இல்லையா? சரி, நீங்கள் நல்லா பேசிட்டு நான் வந்துடுறேன். எங்கே போகிறோம், நில்லு. சரி, உங்ககிட்ட நான் என்ன பேசணுன்னா அப்படின்னு சொல்லி வாய் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அவாய்ட் பண்ணுற மாதிரி போயிடுவார். ஏன்னா இவன் ஃபஸ்ட்டுலேயே இப்படி அவாய்ட் பண்ணிட்டு போகிறான். ஜோடி போகிறத பார்க்கும்போது இப்போவே அழகாக இருக்குல்ல? சரி, முதல்ல வீட்டுக்கு வந்தவங்களுக்கு தண்ணி கொடுக்குறது எங்களோட வழக்கம். அப்புறம் விஷயத்துக்கு வருவோம். நீங்கள் யார், உங்கள் பேர் என்ன, நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னு கூட எனக்கு தெரியாது. என் லூஸ் ஆண்டி இப்படி ஒரு பிளைண்ட் டேட் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ஸோ நானாக தான் வாலண்ட்ரியாக வந்தேன். இன்னும் சொல்லப்போனால் இன்னும் 5 நாளில் நமக்கு கல்யாணம். எது 5 நாளில் கல்யாணமா? உன்னை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாதியா? எனக்கு கூட தான் உன்னை பற்றி தெரியாது. இன்னும் சொல்லப்போனால் நான் யாரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்றது கூட எனக்கு முக்கியம் இல்லை. அப்படின்னா என்ன டேஷுக்கு அங்கே வந்தேன்? உனக்கு அப்போ எது இம்பார்ட்டன்ட்? உங்களை மாதிரி ஆளுக்கு வேணால் கல்யாணம் ஒரு இம்பார்ட்டண்டான மேட்டராக இருக்கலாம். பட் எனக்கு அது ஒரு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஒன்று நான் கல்யாணமும் பண்ணிக்கலாம், ஹவுஸ் ஒய்ஃபாகவும் ஒன்று வச்சுருக்கலாம், ஏன் நமக்கு நிறைய குழந்தைங்க கூட பிறக்கலாம். அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. என்ன ஆலியா நீ இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக உனக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன்னு? பின்ன இல்லையா, நீ பண்ணித்தான் ஆகணும். உன்னோட இன்டென்ஷன் என்னன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. இங்கே பார், உன் மரமண்டில் ஏற மாதிரி தெளிவாக சொல்கிறேன், கேட்டுக்கோ. இந்த உலகத்தில் ஒரே ஒரு ஆம்பளை மிஞ்சி இருந்தால் கூட, அது நீயா இருந்தால் கூட சத்தியமாக உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். புரிஞ்சுதுல?
டைம் வேஸ்ட் பண்ணாத. ஹே பிக்கப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே தான் இருக்காரா? ஏய் எல்லாரும் இங்கே என்னடி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? மாப்பிள்ளை வந்திருக்காரு, அது கூட கவனிக்காம. எது மாப்பிள்ளையா? நீ? ஆமாம், நான் கூட்டிகிட்டு வந்த மாப்பிள்ளை இவன் தான். நீ மாப்பிள்ளனா? அப்போ உள்ள இருக்கிறவன் எவன்? என்ன சொல்கிற? மாப்பிள்ளை இவன் தானே. நான் சொன்னவன் இவன் தான். எது இவனா? அப்படின்னா அப்படின்னா உள்ள பகுமானமாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கவன் யாரு? என்னத்துக்கடா இப்போ சிரிக்கிற? வந்த வேலை முடிஞ்சுது. நீ என்ன கட்டிக்க இஷ்டம் இல்லை. ஸோ எனக்கு பிரச்சனை சால்வ். நீ பேசின எல்லாத்தையும் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் என்னோட எவிடன்ஸ். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டல்ல? ரொம்ப சந்தோஷம். என்னால் நம்பவே முடியல. என்ன திடீர்னு மாற்றி பேசுகிற? எவன்டாவ? ஆள் இல்லாத வீட்டில் எவ்வளோ நுழைஞ்ச மாதிரி? யாரா நீ? அத்தை, நீ எனக்காக பார்த்த மாப்பிள்ளை இவன் தானே. எது? உனக்காக நான் பார்த்த மாப்பிள்ளை இவன். இதான் பொண்ண ரொம்ப நல்லா இருக்கு. அப்படின்னா நீ யாரு? நானா? ஆமாண்டா, நீ தான். யாரு? நான் நம்மளோட என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ண வந்தேன். என்னது? கேன்சல் பண்ண வந்தியா? சார், இந்த ஆள் நான் முன்ன பின்ன பார்த்தது கூட இல்லை. திடீர்னு என் வீட்டுக்கு வந்து பிளைண்ட் டேட் பண்ணுறேன், ஏதோ என்கேஜ்மெண்ட் கேன்சல் பண்ணுறேன்னு உளறிட்டு இருக்கான். என்னன்னு விசாரிங்க சார். சார், இந்த பொண்ணு பேச்செல்லாம் நம்பாதீங்க. சும்மா போன என்னை மாப்பிள்ளை இழுத்து விட்டு இவங்க ஆன்டிஸும் ரிலேட்டிவ்ஸும் தான் என்னை இப்படி பிரச்சனையில் மாட்டி விட்டாங்க. எது? நீ போலீஸ் முன்னாடி இருக்க. இங்கே பாருங்க சார், உங்கள் முன்னாடியே போய் சொல்கிறான். இவனை நல்லா விசாரிச்சு இவனுக்கு தண்டனையும் எனக்கு நஷ்டம் வாங்கி கொடுங்க. இதுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? சார், இந்த பொண்ணுக்கும் எனக்கும் சின்ன வயசில் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. அதை கேன்சல் பண்ண தான் நான் இங்கே வந்ததே. எது? உனக்கு எனக்கு என்கேஜ்மெண்ட்டா? எந்த வயசில்? என்ன விளையாடுறியா? சார், உங்களை பற்றின ரிப்போர்ட் கிடச்சிருக்கு. இதில் உங்கள் மேலே எந்த பிளாக் மார்க்கும் இல்லை. ஸோ உங்களை நான் விடுவிக்கிறேன். எது? விடுவிக்கிறீங்களா? எல்லாம் போச்சா? இவனுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனையும் போச்சு, எனக்கு கிடைக்க வேண்டிய நஷ்டம் போச்சு. ஐயோ தாய், என்ன பண்ணுற நீ? ப்ளீஸ் ப்ளீஸ், என் அம்மாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவங்களால ஊருக்குள்ளே தலை காட்ட முடியாது. அவங்களுக்காக வச்சு கொஞ்சம் நடியேன் ப்ளீஸ். அப்படின்னா எனக்கு பதிலுக்கு நீ என்ன செய்வ? என்ன செய்யணும்? நாளைக்கு நான் கண்டிப்பாக வருவேன். எனக்கு நான் நினைக்கிற மாதிரி ஆன்சரை நீ கொடுக்கணும். இதுக்கு ஓகேனா உங்கள் அம்மா முன்னாடி நான் ஆக்ட் பண்ண தயாராக இருக்கேன், உங்கள் ஊருக்கார முன்னாடியும் தான் அப்படின்னு சொல்லி முடிப்பார். அதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட்